விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. அதுவாகட்டும், தேர்ட் சிங்கிள் ஆகட்டும், இப்போ வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதில் இடம்பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதற்கான உங்க பதில் என்ன? ஏன்னா அதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. படத்தில் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வி ஒர்க் ஆன் தட். ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 22-23 மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார், டேய் கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போதுரா, அது என்ன மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அவருடைய பேசிக்காக ஜாலின் தான். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இருக்கிற ஜாலின் இப்போ நம்மளே திடீர்னு சேவ்பட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஐட்டே என்னடா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை விஜய் சாரோட முகம், ரொம்ப பழக்கப்பட்ட அது டக்குன்னு நம்மளால வந்து அதை ஏற்றுக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னு சொன்னால் வந்து ஆஃப்டர் இது எங்களுக்கே பாடம் தான். எங்களுக்கே ஒரு சார் நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன், ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு 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 வெறியை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா வந்து பேசிக்காக இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார் சாங்கில் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா வேற மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய பெல் அடிச்சுது. இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம்
பாடுவோம், கச்சேரி பண்ணுவோம், இசைஞானி சாங்ஸ் தான் போகும். அதை நான் மங்காத்தாலே சொல்லியிருப்பேன், மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தாலே சொல்லியிருப்பேன். நீங்க எல்லாமே தப்பா எடுத்துக்கிறீங்க. 22ஆம் தேதி கொடி அறிமுகப்படுத்த போறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர்டா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா? எதை பண்ணுங்க சார்? அரசியலுக்கான அவருக்கு எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியாது, அது அவருக்கு நல்லா தெரியும். நீங்க வேற, நான் சொல்லுவேன் அந்த பாட்டை திரும்ப கேளுங்க. இப்ப வெங்கட் பிரபு பார்ட்டியா கேட்க உங்களுக்கு. வெங்கட் சார் எப்பவுமே வந்து மோகன் சாரை வந்து நீங்க நிறைய கேள்வி என்னன்னா மோகன் சாரை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பார்த்திருப்பாங்க. நீங்க எப்படி வில்லனா பார்த்தீங்க? அதே ஹீரோ விஜய் சார் கிட்ட நீங்க கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லன் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு, ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஏன்னா ஒருத்தர் அவங்க பண்ண யூஸ்வல் கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புதுசா இருக்குமே அப்படிங்கிறது தான் ஐடியா, தவிர வேற எதுவும் ஐடியா இல்லை. அதனாலதான் மோகன் சார் ட்ரை பண்ணோம். வெங்கட் சார் ஒரு நிமிஷம் உள்ள செல்வா உள்ள வாங்க. அதுக்குள்ள டிவி சொன்ன கேளுங்க. செல்வா உள்ள வாங்க. சபாநாயகர் நிகில் முருகன் அவர்களுக்கு நன்றிகள் சார். இந்த காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒன்லைனா ஒண்ணு. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட் பேரும் காந்தி சார். ஏன்னா காந்தி பேரை வச்சாரு சரக்கு என்ன அர்த்தம் சார்? அது தவிர ஒரு அரசியல் தலைவர் வந்து என் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு மோசமான பையன். அவருக்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேர். காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா. காந்தி எது கலவரம் பண்றாரு? இப்ப படம் ஃபுல் படம் கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ற எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க கேள்வி? ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? இல்ல காந்தின்னு பேர் இருக்கேன்னு கேட்டா அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே, அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன். யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் பரிசு சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையா கேட்டிருக்கேன். வரிசையா நாங்க சொல்லிட்டு கடைசியில முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது. அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியா ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா? கில்லி படம் பாத்தீங்களா நீங்க? பாத்தீங்களா? அந்த படத்துல இருந்துச்சா? ஆமா. அந்த படத்துல ஏன் நீங்க அரசியல்னு கேட்கல? அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கல சார். இப்பவும் கில்லிக்காக தான் அது கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க? மங்காத்தா. அது கேட்குவேன். அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளவுதான் மேட்டர். சரிங்க சரிங்க. அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு. இப்போ நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டி கோடோடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல, அவருடைய சட்டைகள்ல கொடிகள்லாம் இருக்கும். எதுவுமே பண்ணல, அவரு பண்ணணும்னு சொல்லல. இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை. அது அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமா தான் பாக்குறாரு. அந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்றேன் அந்த மாதிரி பண்றேன் ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்க படம் பாருங்க, அவரா இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்க. ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கலாம், அவரும் வைக்க சொல்ல. இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க. இனிமே குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது, மங்காத்தா படத்தினுடைய டைலாக். இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டைலாக்கா? இல்ல இல்ல, வெங்கட் பிரபுவோட டைலாக் அது. ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல வச்சேன். மீனாட்சி ஒரு நிமிஷம். மீனாட்சி அது அஜித் சாரா சொல்லலையே, அது நான் தானே சொல்ல வச்சேன். ரெண்டு பேருமே ஒரு நிமிஷம் பழனி செந்தில் கேளுமா கேளுங்க. அது நல்ல படம் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வில் ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த படம் அந்த படத்துல இல்ல இந்த படமும் அந்த படமும் சத்தியமா ஒண்ணு கிடையாது. நீங்க படம் பார்த்த அப்புறம் நீங்க வந்து பார்த்து நான் கேட்பேன். நான் யார் சொன்னா அவங்களுக்கு ஜெமினி மேன்? ஏன்னா ஒரு டிஏஜ் பண்றது அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஒரு வில் ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில் ஸ்மித்தா காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணது அந்த படம் தான். அதனால நாங்க வந்து இது சின்ன வயசு கேரக்டர்ல ஒரு விஜய் சாரை காட்டுறோன்னே நான் பிடிச்சிட்டேன். அதே படம் தான். அப்படி நான் சென்னை 22 ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு இப்ப போய் கூகுள்ல சென்னை 28 பார்ட் 2 ஓட டீசர் பாருங்க. அதுவே சொல்லியிருப்பேன் நான். மாப்பிள்ளையை காணும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணும். இது என்ன படம்? ஹேங் ஓவர். ஆனா சென்னை 28 ஹேங் ஓவரா? இல்லை. இந்த மாதிரி தான் சார். சும்மா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நான் உடனே படம் பார்த்தப்பறம் நீங்க என்ன கருத்து சொன்னீங்கன்னாலும் நான் ஏத்துக்க தயார்.
வெங்கட்பிரபு சார் ஒரு நிமிஷம் நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க சார். மீனாட்சி வெங்கட்பிரபு சார் எல்லாரும் கேட்போம் மீனாட்சி விஜய் படம் ஒவ்வொரு படம் வரும்போது நிறைய அரசியல் ரீதியா வேற தேட்டரு வேற பிரச்சனைகள்லாம் நிறைய கொஞ்ச காலமா வந்துட்டு இருக்கு. இப்ப அரசியல் கட்சி தலைவரான பிறகு இந்த படம் வருது, ஏதாவது வரும்னு எதிர்பார்க்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அரசியல் பிரச்சனைனாலதான் பாடல் வெளியீட்டு விழாக்கு உங்களுக்கு நேரு ஸ்டேடியம் கிடைக்கல அப்படின்னு வேற அழுத்தம் இருக்குங்காங்க. அந்த மாதிரிலாம் வரும் நீங்க எதிர்பார்ப்பீங்களா? அப்படி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், இது வந்து இல்ல இது ப்ரொடியூசர் சைடு எனக்கு அகுரம் சார் சொன்ன ஒரு தகவல், ஆடியோ லான்ச்சுக்கு எந்த ஒரு ஸ்டேடியத்தையுமே இது வரைக்கும் அணுகவே இல்லை சிட்டிஸ். அது இன்னும் அதுதான் உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலை சொல்லிடுறேன் நான். ஹலோ இல்ல ஒரு நிமிஷம் சார், நாங்க இன்னும் ஆடியோ லான்ச் பத்தியே பேசவே இல்லை. நாங்க இனிமே தான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பிளானே பண்ண போறோம். we have not approached anybody. மேடம் இல்ல சார், பிகிலுக்குமே 1 வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணோம். இது ரெண்டாவது படம். ஸோ ஐ திங்க் ஐ நோ த ப்ராசஸ் வெல். நாங்க சார் கேட்கணுங்க, அதுதான் ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரல நீங்க. ஆமா ஓகே ஆமா அனௌன்ஸ் பண்றோங்க. எங்க தெரியல, விஜய் சார் எல்லாரும் அவங்க அப்பா எல்லாம் பேசின அப்புறம் தான் நாங்க வந்து ஏன்னா இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், 3 லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஒர்க் இருக்கு எல்லாருக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நாங்க முடிச்சு டெலிவரி கொடுத்துட்டா இதை பத்தி யோசிக்கவே முடியும். மேடம் நாங்க சார் நாங்க யாரையுமே வர வேணாம்னு சொல்லல, எங்க படம் வருது அவ்வளவுதான். மேடம் விஜய் படத்துல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமா உள்ளதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது வியாபாரம் உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? ஆமா சார், ப்ராஃபிட்டபிள். சார் இப்பவே ப்ராஃபிட்டபிள் தான். சார் ஒரு டயலாக் சொன்னாரு, ஒரு ஆள் கிடைச்சாலே நல்லா இருக்கும், 2 பேர் கிடைச்சாங்க, அதனால நல்ல பிரமாதமா பண்ணிருக்காங்க சார். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே சார். இங்க வரேன் சார். அங்க சார், அங்க சிங்கம் ஆல்வேஸ் சிங்கம்னு ஒரு டைலாக், அப்புறம் புது லீடர் வர்றாரு அப்படின்னு ஒரு டைலாக் காலில இருந்து தெரிக்குது. பத்தி சொல்லுங்க. அதான் சொல்றேன், அது இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது. இந்த கதையில வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து அந்த கதையில இருக்கிற ஒரு ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்ற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். என்னதான் வயசானதும் வந்து சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டைலாக் தான். ஸோ எதுவுமே அது அதான் சொல்றேன், அரசியலா எதுவும் யோசிச்சு வைக்கல சார். ஹலோ வாங்கி வச்சுக்க வேணாம்னு சொல்றேன். நெக்ஸ்ட் இங்க சார் பின்னாடி கொஞ்சம் மைக் பின்னாடி ஒரு நிமிஷம் இருமா. மைக் அங்க இருக்கு, பின்னாடி கொடுங்க. இல்ல இங்க ஒரு நிமிஷம் பின்னாடி கொடுங்க பாலா. ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க வாங்கிக்கலாம் பாலா. நீங்க எவ்வளவு கேள்வி வேணா கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நிமிஷம் பள்ளிக்குமார் மைக்ல பேசுங்க. மைக் கேட்கல ஆன் பண்ணு சார். சார் இங்க ஒரு நிமிஷம் இருக்குமா, ஒரு நிமிஷம் கேள்வி முடிச்சு சார். விஜய் சார் கூட 1 வருஷமா பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க மட்டும்தான், அதாவது டைரக்டருங்க. அவரு உங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன், சினிமா விட்டு விலகிறேன், அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேயா? அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. சினிமா சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? உங்களுக்கே மனசாட்சி இல்லையா? அவரு இத பத்தி ஏதாவது சொன்னீங்களா? அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இன்னும் படங்கள் எல்லாம் பண்ணலாமே, அப்பப்போ பண்ணலாமே அப்படின்னா நான் சிரிச்சுட்டு இதுல நான் பாப்புட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. தவிர மற்றபடி நாங்க அரசியல் ரீதியா எதுவுமே நான் பேசுறது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து அடுத்தது நான் அரசியல் என்ன பண்ணலான்னு இருக்கு அந்த மாதிரி என்கிட்டயும் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்து ஏன்னா ஆனா நிஜமா தானே நீங்க தானே இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு நாங்க வந்து அரசியல் பத்தி நிஜமா அவருடைய மனசு, அவருடைய ஆசைகள், அவருடைய ட்ரீம்ஸ் அவர் ஃபாலோ பண்றாரு. நிறைய ஃபேன்ஸ் வர அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் ஆஸ் எ ஃபேன் எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை. எல்லாருக்குமே அந்த ஆசை. இவங்களெல்லாம் விட்டா வந்து அவங்க தீ குளிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை. நான் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால. பட் இல்லை சீரியஸா சொல்றேன், ஆஸ் எ ஃபேன் எல்லாருக்குமே அது ஒரு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? வி வாண்ட் இன்னும் நிறைய ஒரு படத்துல அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்கு. பட் ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சார் விபி சார் இங்க
சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். இல்ல அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லி தான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி பண்றாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா? ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு அவங்களே சொன்ன அப்புறம் இல்லன்னா எப்படி? ஓகே, அவங்க தானே சொன்னாங்க, நான் சொல்லி அவங்க தானே சொன்னாங்க. ஓகே சார், ஓகே சார், நான் பார்க்கல சார். அவங்களுக்கு தான் விபி சார். சார் இங்க இங்க மைக் முன்னாடி விபி சார் இங்க வெங்கட் பிரபு சார். சார் இங்க சார் ப்ரோ சார் இப்போ வந்து படத்துல ஆக்சுவலி நீங்க சிஎஸ்கே ஃபேன் எல்லாம் தெரியும், பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரலல்ஸா டயலாக்ஸ் நிறையவுமே இருக்கு, ரெஃபரன்சஸ். ஸோ தோனி அண்ட் விஜய் சார் கூட கம்பேர் பண்ற மாதிரி ரைட்டிங்ஸ் இருக்கா? அண்ட் அதர் திங் பர்சனல் லெவல்ல டு யூ திங்க் தே ஹேவ் எனிதிங் இன் காமன்? ஸோ தட் அது மாதிரி ரெஃபரன்சஸ் சார். எனக்கு விஜய் சார் தெரிஞ்ச அளவு தோனி தெரியாது. ஏன்னா நான் விஜய் சார் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் டிராவல் பண்ணேன். தோனி அவங்களோட ஒரு 1 இயர் நான் டிராவல் பண்ணேன்னா கண்டிப்பாக 2 பேரோட கம்பேரிசன் சொல்றதுக்கான, நம்மளும் அவங்கள மாதிரி வெளில இருந்து டிவியில பார்த்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்து தான் எனக்கு தோனி அவ்வளோவா தெரியுமே தவிர, ஆனால் விஜய் சாரை க்ளோஸா அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக தெரியும். ஸோ எனக்கு தோனி அவர்கள் உண்மையிலேயே அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக எப்படி இருப்பாங்கிறது தெரியாத காரணத்தினால் என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பட் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குல்ல சிஎஸ்கே. அது ஆஸ் அ ஃபேன் எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாமே பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். இப்போ அர்ச்சனா எல்லாருமே நாங்கள் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த படத்தில் கதையில் தேவைப்பட்டதுனால வந்து நிறைய சிஎஸ்கே மொமெண்ட்ஸ் படத்தில் இருக்கும். சார் சரிங்க, யுவராஜ் இந்த படத்துல வந்து ட்ரெய்லர்ல வந்து அண்ணன் வரார் வெளிவீடு, அதுக்கப்புறம் அந்த ஐ எம் வெயிட்டிங். ஸோ இந்த டைலாக் எல்லாமே ட்ரெண்ட் செட் அப்படின்றதுனால வச்சுங்க, வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண கிடைக்கலையா? இல்லை இதுதான் ட்ரெண்ட் செட்னு சொல்லி இல்லை, நான் லேட் ஆகுமே ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்கு. டக்குனு ட்ரெண்ட் செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோம்னா டக்குனு உங்களுக்கு புரிஞ்சு. இப்போ நீங்கள் அந்த கேள்வியே கேட்க மாட்டீங்க, நான் வேறு ஏதாவது போட்டேன் ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பாரா? அது கேள்வி கேட்க மாட்டார். இப்போ கேட்கறத பாருங்க, அண்ணன் வரார் வழிவிடுன்னு எப்படி ஞாபகம் வருச்சு உங்களுக்கு? ஏன்னா அது போட்டதுனால தான் வருது. இப்போ பழகான விஷயம் சார், வேற கிடையாது. விஜய் சார் டைலாக் அப்படின்றதப்போ இப்போ இந்த படத்துல வந்தது வந்து வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு வெளியே போச்சு, இந்த டைலாக் எனக்கு மனப்படமா தான் இருக்கு. இது இதுக்கு முன்னாடி எதுலையும் பேசினது கிடையாது. ஸோ ஆல்ரெடி இப்போ நீங்க இந்த டைலாக்கை ட்ரெண்ட் செட் பண்ணலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படத்துல நிறைய டைலாக் சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கு முன்னாடி பிடிக்கல உங்களுக்கு அப்படி சொல்லல. இதுக்கு முன்னாடி அந்த 2-3 படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு ஸோ அந்த ஒரு ரிமெம்பர் பண்ற மாதிரி வச்சிருந்தது. ஸோ இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா, இல்லை வேற எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையான்னு கேட்கறேன் நான். அது எது ட்ரெண்ட் செட் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது அதான் கேக்குறேன். ஐ அம் வெயிட்டிங் அப்படின்றது விஜய் ஃபேன்ஸ் ட்ரெண்ட் செட் தான் அது. அப்படின்றது ஃபேன்ஸ் வந்து ஐ அம் வெயிட்டிங் சொன்னா கிளாப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? சோ இதே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவாட் டயலாக் இருக்குல, இது அடுத்த படத்துல வச்சா அடுத்த படத்துல இப்போ இது அடுத்த டைரக்டர் வைக்க கூடாது அப்படின்றத கேக்குறேன். இனிமேல் சொல்லிடுறேன், இனிமேல் வந்து விஜய் சார் டயலாக்ஸ் வந்து அடுத்த படத்துல நம்ம யூஸ் பண்ண கூடாது. இல்ல அது கேக்குறேன். ஒரு தியேட்டர் மொமெண்டா இருக்குங்கிறது தான் ஐடியாவே. ஒரு தியேட்டர்ல ஃபேன்ஸா செலிப்ரேட் பண்ணணுங்கிறது தான் ஐடியாவே தவிர, நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி அது வந்து அடுத்த படத்துல அவங்க என்ஜாய் பண்ணணுங்கிறது ஐடியா கிடையாது. இந்த இடத்துல நீங்க ஒரு தியேட்டர் வரீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் யோசிச்சேனே தவிர, இது இல்லைன்னா அதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு அண்ணா வரார் வழிவிடு வைக்கிறீங்க, அது வந்து லோகேஷ் படத்துல வந்துச்சு, அது நீங்க எப்படி நீங்க ஏன் வைக்கிறீங்க, நீங்க புதுசா எனக்கு தேவையில்லை. எனக்கு லோகேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அது சூப்பரா பண்ணியிருக்காரு, அது எல்லாருக்கும் மனசுல பதிஞ்சிருச்சு. அது நம்ம கேட்டோன்னே அந்த ரெஃபரன்ஸ் ஞாபகம் வருது. அது எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு அப்புறம் நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மாஸ்டர்ல லோகேஷ் எழுதின டைலாக வந்து நான் இந்த படத்துல வந்து நான் அதுல டைலாகா யூஸ் பண்ணல, இதுல வந்து வெறும் ரைட்டிங்கா யூஸ் பண்ணியிருந்தேன். அது ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி தான் போடுறேன். இது ஒரு ட்ரெண்டா இருக்கு இப்போ புதுசா, அது ஒரு சின்ன பில்டப் கொடுக்குற மாதிரி. ஸோ ஹிந்தி ட்ரெய்லர்லையும் தெலுங்கு ட்ரெய்லர்லையும் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் தான் வரும். தமிழ்ல மட்டும் ஏன் அண்ணா வரார் வழிவிடுன்னா வந்து இங்கதான் அவங்கள செலிப்ரேட் பண்றது ஜாஸ்தி இல்லையா? நம்ம விஜய் சார் ஃபேன்ஸாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கிறது தான். ஐ எம் வெயிட்டிங் நான் ஆக்சுவலி மியூட் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து அது அவர் வாய்ஸ்ல இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான், ஏன்னா அது வெறும் வாய்ஸ் தான் வந்துச்சு. ஐ எம் வெயிட்டிங்கிற வாய்ஸ் மட்டும் அது மியூட் பண்ணியிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நீங்களாம் கேள்வி கேட்பீங்களே அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டேன் நான். வெங்கட் பிரபு சார், உங்கள் லைஃப்லையும் சரி விஜய் சாரோட லைஃப்லையும் சரி இது முக்கியமான படம். இந்த படத்தில் ஏன் இளையராஜா சார் பாடலை, அப்புறம் ட்ரெய்லரில் திரிஷாவே காமிக்கல, அவங்க மேலே என்ன கோவம் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன கோவம்? இந்த படத்துல பெரியப்பா பாடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் அமையல, அதனால அவங்க கிட்ட கேட்கல. மற்றபடி த்ரிஷா இந்த படத்துல இருக்காங்களா தெரியல. அது அது இருந்தாங்கன்னா நீங்க பார்ப்பீங்க, இருந்தா நல்லதா இருக்கும் ஆக்சுவலி. சார் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்துச்சு, விஜய் சார் படம் பார்த்துட்டு அவசரப்பட்டு ரிட்டையர் ஆகிட்டப்பா, அவங்க கூட இன்னொரு படம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒன்று வந்துச்சு. இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணாரு, நிறைய விஷயங்கள் சொன்னார், நிறைய விஷயங்கள் இஸ் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் மொமெண்ட்டு. ஆனால் அவர் என்னென்ன சொன்னாருங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன்.
அது என்னோட பர்சனலா சொன்ன விஷயம், அது நான் பப்ளிக்கா ஷேர் பண்ண முடியும். ட்ரைலர் பார்த்துட்டு மங்காத்தா விட 100 மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னார். அது அஜித் சார் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க. மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பராக இருக்குடா, விஜய்க்கும் உனக்கும் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஷூட்டில் இருக்காங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணேன். ஆனால் மெசேஜ் ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் மைக் வாங்கிக்கோ, ஒரு நிமிஷம் மைக் கொடுமா, இங்க கொடுமா சார். இங்க மைக் சார், ஒரு உங்க நிமிஷம். படத்துல வந்து பிரேம்ஜி எப்பவுமே இருப்பாரு. அது மாதிரி இப்போ நீங்க தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணிருக்கீங்க. உங்க ஃபேமிலியில இருந்து தமிழக மக்கள் கழகத்துல ஒரு எம்எல்ஏ வருவாரா? டேய் தமிழக வெற்றி கழகம் டேய் எம்எல்ஏ வருவாரா சார்? சரி, நீங்க அந்த கட்சி பரப்புல சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலில இருந்து எம்எல்ஏ வருவாங்களா அந்த கட்சிக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு தலைவரோட ஒரு சார் ஒரு நடிகரோட பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தலைவரோட பயணம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல. அதனால அரசியல் வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் விஜய் சார் கிட்ட கேட்கிற கேட்டீங்க, என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம். நான் உங்க ஃபேமிலில இருந்தா கேக்குறேன். அண்ணா 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 உங்களோட தனிப்பட்ட அண்ணா ஒரு நிமிஷம். எங்க குடும்பத்திலே யாராவது விஜய் சார் கட்சியில சேரும். உங்களுக்கு சரி எதுக்கு சொல்லணும்? நான் என் குடும்பத்துல நாங்க எந்த கட்சியில வேணா சேருவோம். உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் சார் உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நான் கேட்கறேன். எங்க வீட்டுல பிரச்சனை மட்டும் ஏன் கேக்குறீங்க நீங்க? படம் வந்திருக்கீங்க. என்னோட தலைவர்கிட்ட நீங்க படம் எடுத்துருக்கீங்க. என்னோட தலைவனை வச்சு நீங்க படம் எடுத்துருக்கீங்க. ரசிகனை வச்சு படம் எடுத்துருக்கீங்க. ஒரு நிமிஷம். நீ கேட்க கேள்வியே தப்பு இல்ல. கரெக்ட் தான். தலைவரோட கட்சி பேரே தப்பா சொல்றாரு. சரி ஓகே, பாலாட்டு கொடு போன். நீ சொல்ற கட்சி பேரே தப்பு. தப்பான கட்சியில எப்படி அவங்க வீட்டுல இருந்து ஒரு எம்எல்ஏ வருவாங்க? சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? அரசியல் நீங்கள் அரசியல் நீ கேக்குற கேள்விக்கு தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. கேட்ட விதம் இல்ல கட்சி பேர் தப்பு. ஆனா இதுக்கு உண்டான பதில் வந்து அடுத்த பிரஸ் மீட்ல நம்ம டீடைலா வெங்கட் பாபு வந்து நான் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் குடும்பத்துல பேசிட்டு யாரெல்லாம் வந்து நீங்க அது கேக்குறாங்க, பெரிய இம்பார்ட்டன்டான கேள்வி, வாழ்க்கை ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்று கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேமிலியோட பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம யாரெல்லாம் போலாம் அப்படிங்கறத உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த முறை சொல்லிடுறேன். சார் வெங்கட் பாபு சார், சார் வெங்கட் பாபு ஆக்சுவலா இந்த படத்துல வந்து மோகன் சார் போட்டிருக்கீங்க. காதலுக்கு நீங்களே சொல்லிங்க, அவரை பார்த்தா இன்ஸ்பயர்னு சொல்லியிருக்கீங்க. அவரு லவ்வுக்கு பயங்கரமான சாங்லாம் போட்டிருக்கு, ஃபீலிங் பார்ட்லாம் இருக்கு. பட் விஜய் சாருக்கும் சாங்னா பெரிய அளவுக்கு இருக்கும். இதுல டாப் ஸ்டாரும் லவ்வுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கு. காதல் படம் கிடையாது, அதனால வந்து நிறைய லவ் சாங் இவங்க 3 பேருக்குமே இருக்குமா தனித்தனியா, இல்ல விஜய் சாருக்கு மட்டும் தான் அந்த சாங் வந்திருக்குமா? காதல் எல்லாரோட காதல் பாடல்கள் கேக்குறீங்களா? பின்னாடி எப்படி மைக் இது என்ன? விஜய் சார் படத்துல உங்களுக்கு மோகன் சாருக்கு ஒரு சாங் வேணும், பிரசாந்த் சாருக்கு ஒரு சாங் வேணும், லவ் சாங். என்ன பண்ணுவாங்க தியேட்டர்ல சொல்லுங்க? ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஒரு கேள்வி. as the vice president of Tamil film producers council, அதனால உங்ககிட்ட அந்த கேள்வியை வைக்கிறேன். இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, is it going to be implemented or என்ன ஆச்சு இது வரைக்கும்? அது நம்ம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டில பேசலாம். இது only about goat. சார் நான் பேசுறேன் அப்புறமா. சார் உங்க மூவிஸ்னாலே யுவராஜ் ஒரு நிமிஷம். லாஸ்ட் கிளைமாக்ஸ் வந்தாச்சு. ஒன் சார் கேக்குதா சார்? சார் இங்க அதே மாதிரி சார் தமிழ் ட்ரெய்லர்ல வந்து ட்ரெய்லரோட கிளைமாக்ஸ்ல வந்து அந்த மருதமலை மாமணி சாங் வச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி தெலுங்கு ஹிந்தியில வந்து ஒரு டைலாக் வச்சிருந்தீங்க. ஸோ இது மொழி ரீதியா ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக தெலுங்கு ஹிந்தியில மாற்றப்படுறதா? இதனால மருதமலை மாமணி நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ். அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது. தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு சாங். அவர் பாடியிருக்காரு, அவர் கில்லியில் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி பண்ணோம். இப்போ தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிளுடைய ஒரு சின்னதாக அவர் வந்து அதை ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் என் பண்ணலாம், ஏதோ ஃபன் மொமெண்ட்டில் என் பண்ணணுங்கிறது தான் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமாக டமால் டிமில்னு போயிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஃபன்னாக முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் மருதமலை போட்ட தமிழில். தெலுங்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷன் இம்பாசிபிள் மியூசிக்கோட முடிச்சு வேற இந்த பாட்டை தான் அங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. யாருக்கு இப்போ நீங்கள் படம் பாருங்க, அதே பாட்டு தான் அதே சீனில் அதே தான் வரும். இல்ல நம்ம ஆடியன்ஸ் மிஷன் இம்பாசிபிளோட கில்லியை பயங்கரமா கொண்டாடுவாங்கன்னு சொல்றேன். விபிஜி இங்க ஷாலினி சொல்லுங்க. ஜி ஆக்சுவலி இங்க குங்குமம் ஷாலினி கை இங்க ஆக்சுவலி வந்து நீங்க அந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர். நீங்க இருக்கிறவர். ஆமா பேர்
இருக்கு நிறைய கெஸ்ட் ரோல்ஸ் சீன் பை சீன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் இந்த படத்துல நான் யாருன்னு கேட்கல, பட் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கெஸ்ட் ரோல்ஸ் இருக்கா? இருக்கலாம். சரி, இன்னொரு கொஸ்டின். இப்போ வந்து நெட்ல ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, ஐயோ இது விபிசியு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா டைம் டிராவலா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. விபிசியு இல்லையா இந்த கேள்வி? பிபிசியுனா வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ். ஓ வாவ், புது தகவல் எனக்கு பெருமையா இருக்கு. இல்ல இது வந்து இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். இது பேசிக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோனாக தான் பண்ணியிருக்கோம். அது நான் இந்த படத்தோடைய ஒரு சீக்குவலும் ஒரு இல்லைன்னா வந்து அதுலேருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது. இது இன்னொரு ஒரு 15 நாள்ல நீங்களே படத்தை பார்த்துவீங்க. படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நான் ட்வீட் பண்றேன், இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. விரைவில் அனைத்து ஒரே கொஸ்டின் கோட்னு பேர் வச்சிருக்கீங்க, கோட்னு பேர் வச்சிருக்கீங்க. நீங்களும் பிரியாணி பிரியர், இங்க இருக்கிற நிறைய பேர் பிரியாணி பிரியர். இது விஜய் ரசிகர்கள் மட்டும் பிரியாணியா இருக்குமா, எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிரியாணி? எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பிரியாணியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் கிளாஸ் கமர்ஷியல் பிடிக்கிற மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரியாணி. சார் லாஸ்ட் क्वेश्चन ஒன் இங்க சார் வெங்கட் சார் ஹியர் சார், படத்துல வந்து பேங்காக் எதுக்குடா ஃபேமிலியோட போனீங்க? ஏதாவது சம்பவம் இருக்கா சார் ஃபேமிலியோட போயிட்டு ஏதாவது பிரச்சனை? அதை ஏன் கேக்குறீங்க? இப்ப நான் திரும்ப அதை பத்தி பேசி திரும்ப வீட்டுல பிரச்சனை வரும். ஆனா அது இட்ஸ் வெரி காமன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளேயும் எல்லா பசங்களுக்குள்ளேயும் எல்லாருமே பேசுற ஒரு காமனான ஒரு விஷயம். அதனால அது அப்படி ஜாலியாக தான் யூஸ் பண்ணாது. நீங்க போங்க, ஃபேமிலியோட போங்க, நல்லா இருக்கும். இல்ல லாஸ்ட்ல குமுது மீனாட்சி அர்ச்சனாக்கு ஒரு கேள்வி, டோட்டல் எவ்வளவு ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது படம்? கண்டிப்பா இருக்கும். we are trying for நார்த் இந்தியால வைடர் ரிலீஸ். அது வந்துடுச்சுன்னா it will break the record. right now close to 6000 இருக்கு. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.